சென்னையில் விஜயகாந்த் நினைவிடத்தில் குவிந்த தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தினர். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரின் உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலக வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அவரது நினைவிடத்திற்கு வந்திருந்த ஏராளமான தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தினர். அப்போது திருச்சியிலிருந்து வந்திருந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அவரது நினைவிடத்தில் அமர்ந்து உணவருந்தினார். கேப்டன் அவர்களை பார்க்கணுன்னு வந்திருக்கேன். உள்ளே விட மாட்டாங்க, கொஞ்சம் போலீஸ் கண்ட்ரோல்லாம் கொஞ்சம் உள்ளே விட்டாங்க. எனக்கு பசி ஆச்சு. ஒரு சில விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எப்படி ஆள் என்ன எதுன்னு அவர் நேரில் பார்த்தது கிடையாது. சினிமாவில் அவரை பார்த்து விழுந்திருக்கேன். அவரோட அரசியல் குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. அவர் உணர்வு எல்லா மனுஷங்களும் இருக்கணும். அது இப்போ நீ போய் சாப்பிட்டுருந்தா நான் போய் சாப்பிட்டுருந்தேன், எல்லாம் ஒன்று தானே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.